வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? முடிச்சுட்டாங்க. முடிச்சு கட்டிட்டாங்க, நொட்டிட்டு போயிடுச்சு. சோ சேட். மண்ணெடுத்து போட்டுருமாமே அப்படிங்கிற மாதிரிதான். அதான் அந்த டிம் டேவிட் வந்தான் பாரு, 6 அடிச்சுட்டு கை காட்டுறான், பால் வெளியே போயிடுச்சான். டாடா பாலுக்கு டாடா காட்டிட்டு அவன் அந்த டாட்டா பாலுக்கு காட்டல, நமக்கு தான் காட்டியிருக்கான். நீங்க எல்லாம் இல்ல பிளேயர்ஸ்குள்ள வரவே முடியாது, கிளம்புங்க. ஒரு விஷயம் மட்டும் புரியுது சரியா. ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2023 வரைக்குமே அந்த சைடே இருந்துட்டோம். ஜெயிச்சே பழகிட்டோம். நமக்கு இது ஆமா. பழக்கமே இல்ல. இந்த சைடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடங்கொக்க மக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 19 வருஷம் எப்படிதான் ஆர்சிபி இந்த சைடு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அவனே 2 வருஷம் தான் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆண்டா 2 வருஷம் இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் ஆண்டா 20 வருஷம் 19 வருஷம் அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் அதுதான் தெரியுது. ஆனா ரொம்ப ஆடுறாங்க. ஆணவத்துல ஆடக்கூடாது மச்சி. கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், கதகளி கூட ஆடலாம். ஆனா ஆணவத்துல ஆடவே கூடாது. அது மட்டும் தெரியுது. ஐபிஎல் என்னைக்குமே லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் என்னைக்குமே முடியாது. கன்ஃபார்மே கிடையாது. அதான் அதனால இன்னொரு கொஞ்சம் விஷயம் வெயிட் என்னன்னா, பண்ணணும். ரெண்டு கேமுமே ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட்ல தான் விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, போன வருஷமும் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சாங்க. அவங்க வச்சிருக்கிற டீம் வந்து ஹோம் கிரவுண்டுக்கு பக்காவா இருக்கு. இல்லடா எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு சரியா. அதாவது பவுலிங் இவ்வளவு விக்கெட்ஸ் போயும் இவ்வளவு இது பண்ணியும் நான் 209 அடிப்பேன், 207 அடிப்பேன், என்ன ஆனாலும் சரி, மட்டமான இதா இருந்தாலும் சரி, திரும்ப இவ்வளவு அடிப்பேன். இவ்வளவு லைன் ஆஃப் விக்கெட்ஸ் போச்சுன்னா 150ல ஆல் அவுட் ஆயிருக்கணும்டா. பேட் டீமா இருந்தானா அதுதான். 200 அடிக்கிற அளவுக்கு நான் பேட் டேலயே 200 அசால்ட்டா அடிப்பேன் அப்படின்னா எனக்கு கிளிக் ஆச்சுன்னா நான் எவ்வளவு அடிப்பேன். அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்க விக்கெட்ஸ் போறத தாண்டி பவுலிங்ல வந்து கேப்டன்சியா வந்து ப்ராப்பரா எரரே 100 ஸ்பின்னுக்கு இவர் ஓவரே பெருசா கொடுக்க மாட்டாரு. 100 அகமத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு 4வது ஓவர் கொடுத்தாரு. ஜேமி ஓவர்டன் வந்து அதுக்கு முன்னாடி சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. 2 ஓவர் 12 ரன் இருந்தது. ஓகேவா, விக்கெட்டோட அவர் வேற இருந்தாரு ஆல்ரெடி. இப்படி இருந்த ஒரு ஜேமி ஓவர்டோன இந்த எண்டுல போடாத அப்படின்னு சொல்லி அந்த எண்டுல 100 அகமதை போட விட்டு நல்லா அடிக்க ஆயாச்சு. சரி, ஜேமி ஓவர்டன் என்ன 150 ஸ்பீட்ல போடுறான், எதுக்கு ஓவர் த விக்கெட் வந்து போடணும் எனக்கு புரியல. அழகா போட்டுட்டு இருக்கிறான் அரௌண்ட்ல போட்டு அடி ஃபுல்லா பாடிக்கு அடிக்கணும், சப்பு சக்கு சக்குன்ட்டு. இல்ல வைடியா இருக்கிறது தான் பெஸ்ட் பிளானு டெத்துல. அதுவும் ஜேமி ஓவர்டனுக்கு 2 ஓவர் பாக்கி இருந்தது, அன்சுல் கம்போஜுக்கு 2 ஓவர் பாக்கி இருந்தது. ஓகேவா, அப்போ 17-19 அன்சுல் கம்போஜ் போட்டுட்டு 18-20 தானே ஜேமி ஓவர்டன் போட்டிருக்கணும். தேவையில்லாம 100 அகமத்துக்கு ஒண்ணு கொடுக்குறான்னு சொல்லி எதுக்கு? ஏன் அப்படி கொடுக்காம இருந்திருந்தானா அந்த 30 ரன் போயிருக்கு. 30 ரன் போகாம இருந்திருந்தா 220 ரொம்ப டார்கெட் காஸ்ட்லி ஆயிடுச்சு. சேஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான், அந்த இடத்துல மேட்ச் சீல் ஆச்சு. தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பவுலிங் நம்ம சைடு டோட்டல் வீக், ஒன்னும் பண்ண முடியாது. பவுலிங்லயும் இருக்கு, தப்பான டைம்ல தப்பான பிளான்ஸ்ல கொண்டு போய் தப்பான இடத்துல கொடுக்குற. இது வந்து ப்ராப்பர் கேப்டன்சி எரர். அதே மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு அவனுங்க கொடுக்குற ஐடியா ஒண்ணு கோ வித் கட்ஸ் ஃபீலிங்னு சொல்லிட்டு ருத்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் போகணும். இந்த நம்ம பேசுறது மத்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுறது, தோனி எல்லாம் அப்படிதான். அவனுக்கு என்ன வரும், ஓவர் டர்ன் வந்து 150 ஸ்பீட்ல போடக்கூடிய ஆளு, எதுக்கு நீ அவரை வந்து அப்படி போட சொல்ற? அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை யூஸ் பண்ணிட்டு போகணும். தோனி என்ன சொல்லுவாரு, பால கையில கொடுத்துருவாரு. உன் கண்ட்ரோலுக்குள்ள என்ன இருக்கு, கிரீஸு பாலு போடு, உன் பால் போட்டு 6 போல அவன் 6 6 அடிக்கிறானா அடிச்சுட்டு போட்டோம். அப்ப அது பேட்ஸ்மேனோட திறமை. உன் திறமை நீ காட்டு, அவ்வளவுதான். நீ வந்து இங்க நின்று இப்படி ஓவர் த விக்கெட்ல போடு, அது ஒயிட் கிரீஸ் லைன்ல போடணும், இவ்வளவு லென்த்ல போடணும், இப்படி போடணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லாத. அது அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கு, அவன் அதை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க பவுலர்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் கண்ட்ரோல், அது சிஎஸ்கே டீமே கிடையாது.
இல்ல ஆக்சுவலா நேற்று ஸ்டார்டிங் 6 ஓவர் சூப்பரா போட்டானுங்க. பவர் பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா. என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. நான் நினைச்ச ஒரு 170 180ல 180ல எனக்கு தெரியும். ஏன்னா டாப் 4 போச்சுன்னா உள்ள வந்து டிம் டேவிடும் ரூத்தர் ஷெப்பர்டும் இருக்கான். 2 பேருமே வந்து 6 ஹிட்டர்ஸ் தான். அவங்களோட பலமே அதுதான். இந்த ஆர்சிபியோட பலமே வந்து அவங்க கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி மிடில் ஆர்டர்ல செம்ம ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. கேப்டன், அவங்க டீமோட கேப்டன் ஆகட்டும், டிம் டேவிட் ஆகட்டும், படிக்கல் வேற அடிக்கிறான். ரூத்தர்ஃபோர்ட். இல்ல, இருக்கான். படிக்கல் ஸ்டார்டிங் கஷ்டப்பட்டான். இல்ல இவன் அடிக்க ஆக்சுவலா ஆரம்பிச்சோடனே அதுதான் அவன் ரோல்ரா. படிக்கலோட ரோலே வந்து அதான். ரஜத் பட்டிதார் வந்து உண்மையாலுமே கேப்டனா நீங்க பேசுறீங்க. ரஜத் பட்டிதாரோட எல்லா இன்னிங்ஸுமே ரொம்ப ஷார்ட் இன்னிங்ஸ் தான். ஆனா ஆமா. 10 பால்ல 30 ரன் 40 ரன் 15 பால்ல 40 ரன் இது வந்து இருக்கு. ரஜத் பட்டிதார் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மனா இப்போ இப்ப நம்ம எத்தனை பேர் சொல்றோம் இந்த 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 டவுன் ஆர்டர்னு சொல்லிட்டு அந்த இங்க கிரவுண்ட்ல ஐபிஎல் ஆடி சின்னசாமி கிரவுண்ட்ல இந்தியா டீமுக்கு மட்டும் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரஜத் பட்டிதார் வந்து வாட்ச் அவுட் பிளேயர் தான். நீ வந்து இந்தியா டீமுக்கு தாராளமா கொண்டு வரலாம். சரியான பேட்டிங் ஆடுறான் ரஜத் பட்டிதார். உனக்கு தேவதத் படிக்கலாம் டைமிங் எடுக்கிறான், அதை எடுக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல இன்னும் 2 வருஷம் அந்த செகண்ட் டவுன் தேர்ட் டவுனுக்கெல்லாம் வந்து ரஜத் பட்டிதார் கேப்டனா ஆர்சிபி சிஎஸ்குள்ள ஜெயிக்கிறான், வரும்போதே அதை பாத்தியா பண்றான்னு எப்படி சொல்லிட்டு வந்தானே. விட்டோம். போதே செம்ம ஆட்டிடியூடா வந்தான். செமையா நீ என்ன வேணா போடு, நான் அடிக்க பயங்கரமா போட்டு இருந்தது. அடிப்பேன், என் ஷாட் தான் ஆடுவேன்னு ஆடினான். வந்து அப்படிதான் வந்தான் அவன் வரும்போது. எனக்கு அவன் ரஜத் பட்டிதார் as a பேட்ஸ்மேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து பொழந்தான், யாரையுமே கண்டுக்கல, பொழந்தான். பவுலிங்லயுமே ஆர்சிபி பண்ண விஷயம், டூபே உள்ள வந்தனே ஃபர்ஸ்ட் பால் 6. அதுக்கப்புறம் அவன் அந்த லென்த்ல போடவே இல்ல, குத்தி குத்தி ஏத்துறான் மேல, அவன் மண்டைக்கே ஏத்துறான். சரியான ஸ்பின்னர் பவுன்சர் போட முடியுங்கிறத அதாவது அந்த காலத்திலே ஷேன் வான் என்னும் லெக் ஸ்பின்னர் லெஜண்ட் போடுவாரு பவுன்சர் ஸ்பின்னர்லாம். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா தான். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கேல வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. கேப்டன்சி இல்ல கேப்டன்சி ஆக்சுவலா உள்ள உட்கார வச்சிருக்கிற பிளேயர்ஸ கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்க்கலாம் பவுலிங் அதே மாதிரி மட்டும். ஓப்பனிங் வந்து ருத்து இறங்காம ஃபர்ஸ்ட் டவுன் ருத்து இறங்க சஞ்சுவையும் நம்ம இவனே எல்லாரும் என்ன கதறினாலும் இறக்கி விட்டுறலாம். என்ன கதறினாலும் மாத்தவே மாட்டானுங்க. அவங்கதான் இறங்குவாங்க ஓப்பனிங். இல்லைன்னா இந்த இல்லடா, ஊர்வில் பட்டேல் பூரா ருத்து வந்து ஒன் வந்து இறங்கிட்டு இருந்தா அப்படி போன சீசன் பூரா. இந்த ஊர்வில் பட்டேல் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுங்களெல்லாம் வெளியே வச்சிருக்கானுங்க. இந்த 2-3 இம்பாக்ட் பிளேயர் இருக்கானுங்க இடையில. அவனுங்கெல்லாம் இந்த கார்த்திக் அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல மேபி கார்த்திக் சர்மா வெளியில உட்கார வச்சுட்டு டெவால் பிரேவிஸ் உள்ள வந்துருவாரு. மேட் ஹென்ரி வெளியில உட்கார வச்சுட்டு மேட் ஷாட் உள்ள வந்துரும். ஓகேவா? சிவம் Matthew டூபேக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க, 2வது ஓவர் அடிச்சாங்க, இல்லான்ட்டெல்லாம் கிடையாது. பட் ஆனா சிவம் டூபேக்கு ரெகுலரா 2 ஓவர் கொடுத்தே ஆகணும். 6th பவுலிங் வருது. ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணியே நீ ஆகணும். அப்படி இல்லைன்னா அகில் ஹுசைன் கொண்டு ஆமா, அது கரெக்ட் தான். அடுத்தது யாரு கூட? சிஎஸ்கே வெஸ் டிசி டிசி இல்ல ஸ்ட்ராங் டீம்ஸ், அது சென்னையில. பார்க்கலாம் என்ன பண்றாங்க ஹோம் அதாவது கிரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் மேட்ச் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் மேட்ச்ல வந்து பவுலிங் தான் வீக்கா இருக்கு, பேட்டிங் முடியும்னு காட்டினாங்க. அதாவது விக்கெட் போயுமே 6 விக்கெட் போயுமே 8 விக்கெட் போயுமே நம்மளால வர முடியும். நம்ம கிட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல. ஜேமி ஓட்டன் வரைக்கும் எல்லாருமே அடிக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வச்சு கொடுத்தானுங்கன்னா பின்னாடி வரவன் குழந்துட்டு போவான். அப்படி பார்த்தா செகண்ட் மேட்ச் நல்லா தான் பண்ண, ஆயுஷ் மாதிரி அடிச்சு கரெக்டா 12th ஓவர்ல இருந்து அப்படியே 15 ஓவர் வரைக்கும் அப்படியே படுது. அது எதுக்கு, ஏன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க எடுத்து அதே ஃப்ளோல போயிருந்தாங்கன்னா அந்த செகண்ட் மேட்ச் ஸ்கோர் நல்ல. நாம சர்ஃப்ராஸ் கானை பத்தி பேச மாட்டேன்றோம். செம்ம ஆட்டிடியூடா ஆடுறான். இல்ல இந்த செஷன் இது விஷயம் சரியாகணும். நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து செம்ம ஆட்டிடியூடா, நீ என்ன வேணா போட நான் அடிக்கிறேங்கிற பேர்ல ஆடுற ஒரே ஆள் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான். ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேறான், போட்டு பொலன்னு பொழக்கிறான். வந்தா கேப் பார்த்து 4 அடிக்கிறான், கிடைச்சா 6 அடிக்கிறான், சூப்பரா ஆடுறான். கொஞ்சம் நீ தவணை அவசரப்பட்டான், இறங்கி வராம இருந்தா அவன் இன்னும் நல்லா ஆடி இருப்பான். ஒருவேளை பிரசாந்த் ஒருவேளை வந்து அந்த விக்கெட் போகாம இருந்தா, சர்ஃப்ராஸ் விக்கெட் போகாம இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம். அதுவும் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் ஹோப் இருந்துச்சு. ஜாமி ஓட்டனும் பிரசாந்த் நிக்கிற வரைக்குமே அவனு 2 நின்று இருந்தாலே கூட சின்ன ஒரு ஹோப் இருந்துட்டே இருந்தது தெரியுமா. ஒண்ணு 250ங்கிறப்போ உனக்கு 6 விக்கெட் 7 விக்கெட் போயிடுச்சுன்னா ஒண்ணு. எனக்கு இந்த தூபே ஃபேக்டர் புரியலடா. ஏன்டா இப்படி லிட்டரலா அப்படியே எழுதி தராங்க. தூபே இருந்தால் நான் ஸ்பின்னரை கொண்டு, எவனுமே 9 டீமுமே அப்படியே பயப்படுறானுங்க. தூபே இருக்கா ஸ்பின் வராது.
தூபி அவுட் ஆன அடுத்த பால் உள்ள வரான்டா சுயேஷ் சர்மா இம்பாக்டா. எனக்கு ஆமா. ஏய் தூபே என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓ பயம், பயப்படுறானுங்க. அரிச்சாமி கண்டு பயம். யப்பா. நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் சப்பக்கட்ட கட்டுற மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா அதான் fact. மேட்ச் தோத்து அந்த ஜெயிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும், தோத்தா 0 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா மேட்ச் தோத்தாதான் நமக்கு நிறைய பேசுறதுக்கே பாயிண்ட் இல்லைன்னா அவன் ஜெயிச்சான், இவன் அடிச்சான், bowling போட்டான் சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படின்னு சரி, போயிடும். okay. ஆனா நல்லா நல்லா இருக்கு. எனக்கு 11 மேட்ச் இருக்கா, 9 மேட்ச் ஜெயிக்கணும் நீ. எனக்கெல்லாம் செம்ம கான்பிடண்டா இருக்கு. ஒரு வேளை பிளே ஆஃப் குள்ள போயிட்டானா கப்பு நம்ம தாண்டி. அது உண்மை. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரு கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கான் வாங்கியிருக்கலாம். ஆனா கொடுக்கறது வந்து டிம் டேவிட் தான் கொடுத்திருப்பாங்க. அவன் தான் மேட்சை திருப்பி போட்டதே. டிம் டேவிட் ஆப்வியஸ்லி பிளேயர் ஆஃப் தி மேட்ச், எந்த ஆமா. மாற்றமும் இல்ல. அந்த 30 ரன் வச்சு இந்த அடிச்ச பக்கம் கடைசி 30 ரன் ஒவ்வொரு அடி எட்டி மாதிரி ம். அவுட் ஆஃப் தி பார்க் கொஞ்ச சிக்ஸ் நாளைக்கு அடிச்சுட்டு பால் ஸ்டார்ட் ஆகணும். இது இந்தியா தான். 2023 ஆர்சிபிய ஜட்டு வந்து லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி லாஸ்ட் ஓவர் 36 ரன் 37 ரன், நம்ம 30 ரன் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம சிஎஸ்கேக்கு எதிராக அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோரே இதுதான். அப்ப எப்படி இருந்திருக்கானு பாரு இத்தனை வருஷமா. வரலாற்றிலேயே. ஆனா எனக்கு என்னமோ சரி, பவுலிங் நல்லா தான் இருக்கு, கரெக்டா கொடுத்துருக்கலாம். ஓவர் ஸ்டார்டிங் நல்லா தான் பண்ணானுங்க, கடைசி எண்டிங் சரியில்லை. டெத் 15 ஓவர் வரைக்கும் ஆர்சிபில 10 ரன்ஸ் ஓவர் வந்து நல்ல ரன் ரேட் தான், தப்பே கிடையாது. Turning point. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச டேர்னிங் பாயிண்ட் வந்து டஃபியும் அவன் பேர் என்ன, ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் குர்னால் பாண்டியா. டர்னிங் பாயிண்ட் எந்த இடம் எனக்கு தெரிஞ்சு 7th ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனதான் டர்னிங் பாயிண்ட். அதுதான் குர்னால் பாண்டியாவோட ஓவர் தான், 2 விக்கெட். அந்த 2 விக்கெட் போனா அவுட். மேபி அங்க மாத்திரம் அவங்க விக்கெட் போகாம இருந்திருந்தா அப்பயும் அவங்க வந்து 70-80 ரன் பக்கம் இருந்தாங்க. விக்கெட் போகாம வந்து அடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அன்லக்கியா போறான். ஃபர்ஸ்ட் மேட்சும் பாரு நல்லா ஆடிட்டு இருந்தா அவுட் ஆயிட்டான். அதுக்கு அடுத்த மேட்சும் நல்லா ஆடிட்டு இருந்தா அவுட் ஆயிட்டான். இந்த மேட்ச் 50 போட்டிருக்கான். இந்த ஆட்டிடியூட்ல ஆடுற பேட்ஸ்மேன் அப்படிதான். பால் பாப்போம் எப்படி இருந்த டீமை எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க. அதாவது நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு 2-3 வருஷம் தான் 2023 ஜெயிச்சோமா, 24, 25, 26 இது 3வது வருஷம். நமக்கே இப்படி இருக்குன்னா சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து, அதாவது ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து 18 வருஷம் நம்ம கலாய்ச்சு ஊரே கலாய்ச்சு என்னென்னமோ சொல்லி கடைசியா ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சவனுக்கு எப்படி இருக்கும். சரி, இது அவங்க காலம், செய்யட்டும். நம்ம விஜய் சொல்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அந்த மாதிரி ஜெயிச்சிட்டு இருந்த சிஎஸ்கே தோக்குது, தோத்துட்டு இருந்த ஆர்சிபி ஜெயிக்குது. அரே பகவான். இல்ல தம்பி, எனக்கு இன்னுமே சொல்றேன், 11 மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே வருவாங்க வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிட்டோம்னா கழட்டி கையில கொடுத்துருவோம். இல்ல அடுத்த பிரவிஸ் வந்துருவான் அடுத்த மேட்ச். ஏன்னா பவுலிங்ல மாத்திரம் வேற ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த மேட் ஹென்ரியை தூக்கிட்டு இன்னொரு ஆளை போட்டு பாருங்க, ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அவன ஃபாஸ்ட் பவுலர் தான், அவனை ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க, கிளிக் ஆச்சுன்னா நமக்கு லாபம் தானே. நம்மளால சாலிடா 200+ அடிக்க முடியும். அதாவது மோசமா ஆடியே இவங்க இப்ப வந்து ஓப்பனிங் சூப்பரா ஆடி கொடுத்துருந்தா வச்சுக்கோ, கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். அப்புறம் கேப்டன்சில இன்னொரு விஷயம், ருத்து நேத்து வந்து சொன்ன அப்படி போஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி நான் வந்து இந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு இது பண்ண அப்படி. அதாவது ஒரு லீடர் மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து அது நல்ல குவாலிட்டி ஒரு கேப்டனுக்கு. மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப். சரி, யார் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. பஞ்சாப் தான், பஞ்சாப் தான். பஞ்சாப் இருக்கிற ஃபார்முக்கு பஞ்சாப் தான். ஐ கோ பஞ்சாப். பவுலிங் பேட்டிங் காம்போ ஐ அம் பஞ்சாப்ங்க. இந்த டைம் கப் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு பஞ்சாப் இன்னும் சிஎஸ்கே. டேய் இப்பெல்லாம் வாய் விடாதடா டேய். சிஎஸ்கே ஃபார்முக்கு வரட்டும். வரும் 2 பேர் தான். பஞ்சாப் ஆப்வியஸா இந்த டைம் கண்டிப்பா ஷார்ட் டிஃபெண்டர் கண்டிப்பா ஃபைனல் வந்துருவாங்க.
எந்த மாற்றமும் இல்ல. பஞ்சாப் கம்ஃபர்டபுளா ஃபைனல் வருவாங்க. சிஎஸ்கே முட்டி மோதி 4th டீமா உள்ள வந்து குவார்டர் லாஸ்ட்ல ஃபைனல் அடிப்பாங்க, செமிஃபைனல்லாம் அடிச்சு உள்ள வருவாங்க. இருக்கும். பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் போன வீடியோ சொன்ன மாதிரி நம்ம கிட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்கிறப்போ நீங்க 200 250 அடிக்கணும், மினிமம் 250 அடிச்சே ஆகணும். ஏன்னா உங்க பவுலிங் நீங்க இன்னும் செட் பண்ணலங்கிறப்போ 250 அடிச்சிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லக்ஸுரி கிடைக்கும், கொஞ்சம் யோசிச்சு போடுறதுக்கு. போகலாம், ட்ரை பண்ணலாம், விக்கெட் எடுக்கலாம்னு. நேற்று அதான் பண்ணா குர்னால் பாண்டியா, அதனால தான் கார்த்திக் சர்மா அவுட் ஆனா. நீ அடிச்சுக்கோ, முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்த நான் சொல்றேன். பேட்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கா, நின்று ஆடுங்க, இறங்கி அடிங்க, 250 அடிங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் டெவல் ரிவ்யூஸ் வந்துருவான், 250 ஆன் போர்ட் பார்க்கலாம். பட் பவுலிங் வந்து டிசி கொஞ்சம் கஷ்டம் தான், பார்ப்போம். சரி, ஓகே. நான் பஞ்சாப், மனோஜ் பஞ்சாப், நீங்க வந்து கேகேஆர். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஓகே, எண்ட் ஆஃப் தி செஷன். பை. ஹோப் ஃபார் த பெஸ்ட். சிஎஸ்கே மோடி ஜெயிச்சு மேல வரணும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பை. பை.